வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு மாடம்பாக்கத்தில் இருக்கிற இந்த ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே வருதுன்னா மாடம்பாக்கம் சுதர்சன நகரில் வருது. ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் லொகேஷன் இன் மாடம்பாக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டன் ஆளில் வச்சிங்கன்னா நமக்கு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு வீடு தேடிங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் சுதர்சன நகரில் ஒரு மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட அந்த மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு இருக்குங்க. இந்த வீடு வந்து நார்த் பேசிங்க பார்த்த மாதிரி இருக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. இதுதான் அந்த மெயின் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது உங்களுக்கு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 26க்கு 70 சைஸில் ஒரு 1820 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த லேண்டோடைய சைஸு. இந்த பில்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் 800, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 800 அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 1,75 lakhs ஓனர் சொல்கிறாப்புல. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓனர்கிட்டயே பேசலாம். இந்த பிளாட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குங்க. சின்ன ஹாலு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ரூமு ப்ளஸ் ஸ்டடி ரூம் எது வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சின்ன ரூம் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் சின்ன கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் அடிஷ்னல் பெட்ரூமு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் இருக்குது. இந்த பூஜா ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு கிச்சனு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியாக இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் ஏரியா இருக்குது. நல்ல பெரிய ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். 25க்கு அதாவது 15க்கு 26 சைஸில் ஒரு பெரிய கார்டனிங் ஏரியாவே இருக்குது உங்களுக்கு. அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அதாவது மேலே இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் என்ட்ரன்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹால் இல்லை பெட்ரூம் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமோட. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ரூம் இருக்குது. நீங்கள் மல்டிபர்பஸாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மிடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹால் இருக்குது. இங்கே மிடில் ஹால் வருதுன்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இந்த பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பக்கம் என்ட்ரன்ஸ் வருது. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஈஸ்ட் பக்கம் என்ட்ரன்ஸ் வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாலு பெட்ரூமு கிச்சன் அந்த மாதிரி பக்கத்தில் வரும். இல்லை நீங்கள் நார்த் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் வந்தோம் பார்த்தீங்களா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஹாலு இது பெட்ரூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே மாடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கிட்ட அதாவது ஒரு 30 ஃபீட் ரோட்டில் மெயின் ரோடு கிட்ட நார்த் பேசிங்கில் இந்த மாதிரி நீங்கள் லேண்ட் தேடினீங்கன்னா ரொம்ப நாளாக தேடி இருந்தால் கூட உங்களுக்கு பிளாட் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேண்டே கிடையாது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு. இந்த மாதிரி ஏதாவது பழைய வீடு வாங்கி அதை நீங்கள் டெமாலிஷ் பண்ணி கட்டினா தான் உண்டு. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக டெமாலிஷ் பண்ணி கட்டலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தற்சமயத்துக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு 4-5 இயர்ஸ் நீங்கள் இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு சின்ன ஆல்டேஸ் பண்ண நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெமாலிஷ் பண்ணி கூட கட்டலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.